ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது வந்து பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டு நாள் தாங்க. ஒன்றாந்தேதி காலையிலேயே எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு காலையில் என்ன டிஃபன்னா ரேஷ்மா டேரனுக்கு வந்து குழம்பு சாதம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்வீட் கார்ன் ரைஸ் வந்து ரெடி பண்ணாங்க. சரி பசங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஸ்வீட் கார்ன் ரைஸ் தான் ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் கட்டிகிட்டு இருக்கேன். யார் எடுத்தாங்கன்னா எங்கள் பாவா தான் வந்து காலையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். நான் செய்யும் போதெல்லாம் எடுக்கலைங்க, எனக்கு கொஞ்சம் வந்து எடுக்கிற மூடு இல்லாமல் இருந்தது. அதனால் சாப்பாடு மட்டும் ஏற்கனவே நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் அதை அப்படி ஒன்றும் காட்டிக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் அதை நான் உங்ககிட்ட காட்டல. அதுவும் இல்லாமல் காட்டியிருக்கலாம், ஆனால் எடுக்கிறதுக்கு மூடு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எங்கள் பாபா தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் டேரனுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு அதை கட்டிட்டு இந்த முட்டையை வந்து வேக வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதில் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சாட் மசாலா, உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றி அதில் பொரிச்சு எடுத்துட்டாங்க கட் பண்ணிவிட்டு. இப்படி சேர்த்தா வெறுமனை முட்டை சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் அப்படி செஞ்சு கொடுத்தேன். அப்படின்னா ரேஷ்மா டேரனுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் டேரனோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. வெங்காய பச்சடிலாம் யாரும் எடுத்துக்கல, ஏன்னா சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை, அதனால் வேண்டாம். அவங்க 2 பேரும் வேணாம், நாங்கள் எனக்காக வேணாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் எல்லா பாத்திரமும் தேய்ச்சி வச்சு க்ளீனாக தண்ணியெலாம் பிடிச்சி வச்சு சிங்கெல்லாம் கழுவியாச்சு. இப்படி கிச்சனை க்ளீன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப இஷ்டமாக இருக்கும்லங்க. அப்படி தான் நானும் எனக்கு வந்து கிச்சனை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால் சமையல் செஞ்சு முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்து தான் ப்ரேயர் பண்ணணும். காலையில் வந்து டிஃபன் வைக்கணும். எங்கள் பாவா வந்து குளிச்சுட்டு வந்து அவர் பைபிள் வாசித்துட்ருக்காரு. சரி, அவருக்கு வந்து டிஃபன் அடுத்து வைக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு டிஃபன் வச்சுட்டு நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். அதனால் அவருக்கு டிஃபன் வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து ப்ரேயர் பண்ண வேண்டியதாங்க. க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாள், அதுவும் மாதத்தில் முதல் நாள் வந்து ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணும்போது அது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அப்படி தான் நான் எப்போயுமே செய்வேன். அதனால் இந்த மாதம் முதல் நாளும் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த மாதம் பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள். எல்லோரும் ப்ரேயர் பண்ணிங்களா? நானும் வந்து ப்ரேயர் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் இருந்தேங்க. சரி, மாதத்தை வந்து ப்ரேயரோடு ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக, ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணி ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த மாதம் கடைசி வரைக்கும் நம்மளோட தேவைகள் நிறையா இருக்கும். எல்லாருக்குமே தேவை இருக்கும். தேவை இல்லாமல் யாருமே இருக்க மாட்டோம். உங்களோட தேவையெல்லாம் வந்து இந்த மாதத்துடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறணும். கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்காகவும் நானும் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். சரி, அதனால் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் வந்து சாப்பிட போகிறேங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடுனா ஸ்வீட் கார்ன் ரைஸும் முட்டையை வந்து இந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பெல்லாம் போட்டுட்டு சும்மா வேக வச்ச முட்டையை கட் பண்ணிவிட்டு நான் பரட்டிட்டேன். அது எனக்கு, ரேஷ்மாக்கு, டேரனுக்கு மட்டும் அந்த மாதிரி செஞ்சுட்டு எங்கள் பாவா வந்து வெங்காயம் போட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வெங்காய பச்சடி எடுத்துக்கல. கிளைமேட் கொஞ்சம் சரியில்லைன்ட்டு வெங்காய பச்சடி செய்யலை. ரேஷ்மா டேரனும் யாரும் வந்து சாப்பிடலாம். எனக்காக மட்டும் செய்வானே வேணாம், எனக்கும் கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கு அப்படி தான் இருக்குது. அதனால் நானும் எடுத்துக்கலைங்க. அதனால் உங்கள் எல்லாருக்காகவும் நானும் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள். சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் தான். மணி வந்து 1 மணி 1:15 ஆகுது. இப்போ தான் சாப்பிட போகிறேங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ப்ரேயர் விட்டுறாதுங்க. எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், முட்டை வந்து இந்த மாதிரி மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை வந்து கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து பரட்டி விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனை முட்டை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மசாலா போட்டுட்டு முட்டை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வேறு எதுவும் இன்றைக்கி ரொம்ப வந்து ஸ்பெஷலாக சமைக்கலைங்க. இன்றைக்கி காலையிலேயே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறனால சரி ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிற விஷயம் எதுக்குன்னா, ப்ரேயரை பற்றியும் சொல்கிறேன். ஆனால் அதில் நடந்த ஒரு மெராக்கிளையும் நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லைங்க. ஏன்னா நான் உனக்கு அற்புதம் செஞ்ச நீ மற்றவங்களுக்கு அந்த விசுவாசமாக நீ அதை வந்து சொன்னினா தான் பல பேருக்கு விசுவாசம் வரும். எனக்கு நடந்த அற்புதத்தை நான் சொன்னால் தான் பல பேருக்கு விசுவாசம் வரும். அதனால் நான் எனக்கு அற்புதம் நிறைய நடந்திருக்கு. 1-2 சொல்கிறதுக்கு வாயே இல்லைன்னு அப்படிதானே ரேஷ்மா? ஆமாம், சொல்லவே முடியாது. அதெல்லாம் வந்து சொன்னால் கூட நம்பவே மாட்டாங்க. ஆனால் உண்மையை தான் நான் சொல்கிறேனே தவிர பொய் சொல்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது? எனக்கு நடந்த மிராக்கிள் எதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்ல. அதை சொல்லணும் நான் இருந்தேன். ஆனால் சொல்லிடு நீனு அப்படின்னு சொல்லியிருக்காரு தேவன். அதனால் நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ரேயரை பற்றி பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்ல. அதுக்காக சரி ஷேர் பண்ணேன். நான் வந்து செயின் ஒன்று எடுத்தேங்க. டிசம்பர் மாதம் நான் வந்து ஒரு செயின் எடுத்தேன். அந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, புது டிசைனாக இருந்துச்சு. நான் அந்த செயின் எடுத்தேன். செயின் எடுத்துகிட்டு நான் வந்து யூஸ் பண்ணி ஒரு 1.5 மாதம் இருக்கும்ல ரேஷ்மா. நான் வந்து ஒரு 3 பவுனுக்கு செயின் ஒன்று எடுத்தேங்க.
எடுத்தேன். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கட் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு நான் கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த செயின் வந்து கட் ஆயிடுச்சு. கட் ஆனோடனே எனக்கு வந்து என்னடா இது இப்போதான் வாங்கின புது செயின் கட் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்குமே என்ன தோணும், பதட்டம் தானே வரும். அதனால இந்த மாதிரி செயின் இருந்தோடனே எங்கள் பாபாட்ட சொன்னேன், வெயிட் பண்ணு சுமிதா, ஒரு 2 நாள் கழிச்சு நான் உனக்கு வந்து இன்னும் 1 பவுன் நகைக்கு வந்து போட்டு நான் உனக்கு இன்னொரு புது செயினே எடுத்து தந்துடுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு வேண்டாம், எதுக்கு இப்போ தேவையில்லாத செலவு செய்யக்கூடாது இல்லைங்க, வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், நம்ம முதல்ல போய் பேசுவோம் அப்படின்னேன். என்ன பேசுறதுக்கு இருக்குது, ஒரு நகை கடைக்குள்ள போயிட்டு நீ போய் பேசுவேன், என் செயின் அறுந்துருச்சு எனக்கு மாற்றி கொடுங்கன்னு போய் கேட்பியா? அப்படிலாம் யாரும் மாற்றி தர மாட்டாங்க. அது உண்மைதான், நானே கொலுசு அறுந்துருக்குங்க. நான் போய் கேட்டேன், நாங்கள் வாங்கி ஒரு 10 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எனக்கு கொலுசு வந்து கட்டாயிருக்கு பாருங்கன்னு சொன்னேன். கட்டாயிருந்தா அந்த ஒரு மாதிரி விட்டுருக்கோம் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு சொன்னாங்க, நாங்கள் கட்டாகிறதுக்குலாம் நாங்கள் பொறுப்பு இல்லாமா, வெளியில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பற்ற வச்சு வேணா தரோம், வேணா ஃப்ரீயாக பற்ற வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பற்ற வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த கொலுசு ரொம்ப நாள் வரவே இல்லை. திருப்பி நான் புது கொலுசு தான் எடுத்தேன். புது கொலுசு போடும்போது நம்ம வந்து எப்பயும் என்ன அதுக்கு செய்கூலி சேதாரம்லாம் கொடுப்போம்ல, ஜிஎஸ்டிலாம் இப்போ அதெல்லாம் போட்டு தான் வாங்குவோம். அப்படி தான் நான் வந்து இதுக்கும் நான் தருவாங்க சுமிதா, இப்போதைக்கு தேவையில்லை, இப்போ செலவு ஜாஸ்தி, அதனால் வேண்டாம் வீடு பார்த்துக்கலாம் சுமிதா அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நம்ம போய் பேசணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ காலைல ஃபர்ஸ்ட் ப்ரேயர் கிளம்பிட்டு இருக்கோம். ப்ரேயருக்கு கிளம்பும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் என்ன செஞ்சேன், அன்னைக்கு வந்து எனக்கு தலைவலியே வந்துருச்சுங்க. ஏன்னா ஒரு நகை வாங்கினது புதுசாக இருந்துச்சுன்னா எல்லாருமே அந்த லேடிஸ்க்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம் எப்படின்னு. அதனால வேகமாக கிளம்பி சர்ச்சுக்கு பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், பதட்டம் தானே இருக்கும். ஆனால் டென்ஷன்லேயே நான் சர்ச்சுக்கு போயிட்டு, சர்ச்சுக்கு போன பிறகு இதை யோசித்து எனக்கு தலைவலியே வந்துச்சு ப்ரேயரில். ஆனால் நான் ப்ரேயரில் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்து வந்தேன். எனக்கு வந்து இந்த செயினை நீங்கள் மாற்றி கொடுத்துருந்தேன் ஏசப்பா, இப்படி தான் நான் ப்ரேயர் பண்ணேன். எங்கள் பாபா கிட்ட நான் போகும்போது பேசவே இல்லை. அவர் நான் மூட் அவுட் ஆகிட்டேன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவரும் சைலண்ட்டாக தான் வந்தார். என்ன போய் பேசுவோன்றியா, கடைக்கு போவோன்றியா? ஆமாம் பாபா, பற்ற வச்சுக்கலாம் சொல்லிட்டேன். நான் பார்த்துட்டே பேசினேன். ஏன்னா நான் பேசினேன்னா அவருக்கு கோவம் வந்துடும். பற்ற வச்சுக்கலான்னு தானே சொல்கிறாரு. நான் பற்ற வைக்கணும்னு நான் ஐடியாலே போறேன். நான் புது செயினை எனக்கு தருவார் தேவன், அப்படிதான் விசுவாசத்தோடு நான் போகிறேன். அப்புறம் என்ன செஞ்சோம், போகும்போது நாங்கள் 8 மணி ப்ரேயர், 8:15 முடிஞ்சிருச்சு ப்ரேயர் 8:15 முடிஞ்ச உடனே நேரமாக நாங்கள் வந்து நகை கடைக்கு போகிறோம். பேர் சொல்ல வேணாம், கடை பேர், ஏன்னா எல்லாரும் போய் நின்றுட்டாங்கன்னா அப்புறம் நான் வந்து அதுக்கு ஒரு ஆளாயிடக்கூடாது. அதனால் நான் வந்து போகிறேன். அப்போ தான் கடையே திறந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் மாப் போட்டுட்டு இருக்காங்க. சுமிதா என்ன கடையே இப்போதான் திறந்துருக்காங்க. சரி பரவாயில்ல பவன், நம்ம டிஃபன் சாப்பிடுவோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு தலைவலிக்கு மாத்திரையும் கடையும் திறக்கலையும். 9 மணி ஆனால் தான் உங்களுக்கு வந்து மெடிக்கலே திறப்போம். சண்டே வேறு 9 மணி ஆகலைல்ல, மெடிக்கலும் திறக்கல. வேணாம் எனக்கு டேப்லெட் வேணாம், பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. நகைக்கடவுளை போனேன்னு எங்கள் பாவா என்ன சொன்னார், செயின் பற்ற வைக்க வந்திருக்கேங்க. நான் செயின் பற்ற வைக்கலாம் வரலங்க, செயின் அருந்துருச்சு 1.5 மாதம் தான் நான் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். நான் வந்து மெயினாக நான் யார் இருக்காங்களோ பில் கவுண்டரோ அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே சரிம்மா நீங்கள் உட்காருங்கம்மா அப்படின்னாரு. எங்கள் பாபா பற்ற வச்சு தான் தருவான், நீ என்னமோ புதுசாக போய் பேசிக்கிட்டு இருக்க அவங்க கிட்ட போய் அப்படின்னு. எங்கள் பாபா நீ எதுவும் பேசாத, பார்த்துக்கலாம், பற்ற வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னாரு. இல்லை பாபா நீங்கள் பேசாமல் இருங்க பாபா, ஏன்னா நான் என்ன விசுவாசத்தில் போகிறேன், அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் நீங்கள் பேசாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. எங்கள் பாபா எதுவுமே பேச மாட்டார். சாதாரணமாக எங்கள் பாபா வந்து ரொம்ப வந்து விட்டுட்டு போயிடுவார். சரி போ, வேற இது இல்லைன்னா வேற பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவார். எது வாங்கினாலுமே சரி போயிட்டு போகுது விடு, வேற ஒன்று வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிடுவார். நான் வந்து அது எப்படி தேவன் ஒன்று கொடுக்குற நல்லதை தானே கொடுப்பாரு, அது எப்படி அதில் இப்படி ஆகலாம் அப்படின்ற ஒரு விசுவாசக்குரியவன் நான் பேசாமல் உட்காந்துருந்தேன். எல்லாம் தொடச்சாங்க, சேரெல்லாம் போட்டாங்க. அப்புறம் வாங்கம்மா அப்படின்னு வந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு, வாங்க அங்கே கூப்பிடுறாரு. நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து செயின் வந்து கட் ஆகிடுச்சு, நீங்கள் எப்போ வாங்கினீங்க, பில்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். பாருங்கள் 1.5 மாதம் ஆகுது. பில்லெல்லாம் தங்கத்தில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கம்மா, செயின் இருந்ததுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நான் சொன்னேன், இந்த செயின் டிசைன் புதுசாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட கேட்டு தான் வாங்கினேன். இந்த செயினை நான் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ரெகுலர் யூஸ்க்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சொன்னாங்க. ஆனால் அங்கே போன பிறகு இல்லைம்மா தங்கத்துக்கு மட்டும் தான் நாங்கள் சொல்ல முடியும் சொன்ன பிறகு நான் சைலண்ட்டாக இருந்தேன், எதுவுமே பேசிக்கலாங்க. எங்கள் பாவம் எதுவும் பேசல, செம்ம உட்காந்துருந்தேன். இங்கே அந்த பில்லை கொடுங்க அப்படின்னாங்க. பில்லெல்லாம் வாங்கி பார்த்தாரு, பில்லெல்லாம் கொண்டு போய் காமிச்சேன். நீங்கள் இன்னொரு இடத்துல போய் அவர் பற்ற வைக்கிறவர்கிட்ட போய் காமிச்சாங்க. பற்ற வைக்கிறவர் பார்க்கறதுக்காக அவர் இன்னொரு செக் பண்ணார். நான் சொன்னேன், இங்கே பாருங்க எல்லாத்துலேயும் இப்படி தான் கொக்கி வருது, இந்த ஜாயிண்டை வந்து பற்ற வைக்கிற மாதிரியே இல்லை, எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது, ஒரு கிளிப்பு மாதிரி தான் இருக்குது. நான் வாங்கும்போது நான் இதை கவனிக்கல, நீங்களும் வந்து எனக்கு கவனிச்சு சொல்லலை, இது கிளிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னா. இதெல்லாம் டிசைனில் வரதுலாம் நாங்கள் சொல்ல முடியாதுமா, நீங்கள் எடுத்தது இதுதான், இப்போ என்ன சொல்கிறீங்க, நீங்கள் செயின் மாற்றி தர மாட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னேன். நான் கொஞ்ச நேரம் பேசவே இல்லைங்க. இன்னொரு ஆளுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, அந்த ஆள் வராரு. நாங்கள் 4 பேரும் உட்காந்தே இருந்தோம் சைலண்டாக. எல்லாம் என் மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரேஷ்மாவும் சரி, டேரக்டும் சரி, எங்கள் பாவம் இப்படியே நான் பார்த்தாரு. நான் சொன்னேன், என்னால் இப்போ புது செயின் எடுக்கணும்னா எனக்கு ஜிஎஸ்டி, செய்கூலி, சேதாரம்
ஏன்னா நான் அந்த செயின் எடுக்கும்போது ஒரு 25,000 கட்டி தான் நான் அந்த செயின் எடுத்தேன், புது செயின் எடுக்கும்போது. அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு, எனக்கு அந்த செயினுக்கு அந்த டிசைனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதுக்கு செய்குடி சேதாரம்லாம் போட்டு தாங்க எடுத்தோம். ஸோ நான் இப்போ தான் நான் எடுத்தேன். என்னால் 25,000 கட்டி நான் இப்போ தான் எடுத்துகிட்டு போனேன். திருப்பி என்னால் இந்த செயினை அறுந்துருச்சுன்னா திருப்பி என்னால் ஜிஎஸ்டி செய்குடி சேதாரம் இதெல்லாம் என்ன தர முடியாது. அது எல்லாமே ரேட்டிங் இப்போ ஏறி போச்சு அப்படின்னு சொன்னேன் நான். கொஞ்ச நேரம் அவங்களாம் இல்லைம்மா நாங்கள் தங்கத்துக்கு தாம்மா பொறுப்பு, எங்களுக்கு செயினுக்கெல்லாம் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு நான் இப்படிதான் நான் வந்து யாரை விசுவாசிட்டு போயிருக்கேன், தேவனை விசுவாசிப்பேன். சாமி இப்படியே உட்காந்துருந்தாங்க. எனக்கு தலைவலி, செம்ம தலைவலி வந்துருச்சு. நான் டென்ஷன் ஆனால் கொஞ்சம் தலைவலி வந்துடும். நான் கோவப்பட மாட்டேன். அந்த கோவத்தை வந்து கோவம்ன்றது வந்து ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணவே தப்பு. எனக்கு கோவம் வந்தாலும் நான் சைலண்டாக கொஞ்சம் போயிடுவேன். அது ஒன்று என்கிட்ட கோவம் வந்துச்சுன்னா ஒன்று அழுதுருவோம், இல்லைன்னா அது அப்படியே இது பண்ணி தலைவலி வந்துடும். இது எத்தனை பேருக்கு இருக்கும் தெரியாது, எனக்கு அந்த ஹேபிட் உண்டு. நான் என்ன செஞ்ச பேசாம வந்தேன். போங்கம்மா நீங்க போய் எடுத்துக்கமாட்டேன். நான் சொன்னேன் என்கிட்ட செய்குலி சேதாரம் கொடுக்கறதுக்குலாம் நான் காசு எடுத்துட்டு வரலண்ணா, இப்படிதான் பேசினேன். செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. புது செயின் எடுத்தீங்கன்னா நீங்க எனக்கு செய்குலி சேதாரம் எல்லாம் போடுவீங்க, என்கிட்ட எதுவுமே கிடையாது. நான் அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரேயர் போயிட்டு அப்போ திருவிருந்தா இல்ல 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 தானே இல்ல 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 நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். எனக்கு படிக்கிறது இருந்துச்சு, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரேயர் போனோம். ரேஷ்மாக்கு படிக்கிறது இருந்தனால தான் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் போனோம். ஏன்னா அவளுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருந்ததுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரேயர் போனாமா அப்படின்னு சொன்னா. நீங்க போய் எடுத்துக்கமானாரு. உடனே எங்க பாவா பார்த்தாரு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் சொன்னேன் சார் என்கிட்ட எதுவுமே இல்லை, செய்குலி சேதாரம் எதுவுமே நீங்க தர வேண்டாம். அந்த நகை எவ்வளோ, அந்த பவுன் எத்தனை போனோ அதுக்கு அப்படியே நீங்க ஒரு புது செயின் எடுத்துட்டு போங்க, நீங்க எதுவுமே காசு தர வேணாம் அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மூஞ்சிலையும் பயங்கர சிரிப்பு. என்ன பார்த்தாங்க, எனக்கு கண்ணீரே வந்துருச்சுங்க. அப்புறம் சைலண்டா நீங்க போங்கம்மா நீங்க போய் எடுத்துங்கம்மா அப்படின்னாரு. அந்த கடையில நான் தான் திறந்து உள்ள போறேன். ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான். எந்த போனியும் நடக்கவே இல்லை, யாருமே செயின் வாங்கல, யாருமே நகையே வாங்கல. ஃபர்ஸ்ட் தடவை நான் கஸ்டமரே இல்ல, நம்ம தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். இவத்துக்கு பெரிய கடை, சின்ன கடை. ஃபர்ஸ்ட் கஸ்டமரை வந்து கஸ்டமருக்கே வந்து ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிச்சாங்க. நான் வந்து தேவனுக்கு வந்து அப்ப சொன்ன கொடான கோடி நன்றி சொல்லணும் பாபா அப்படின்னு. எங்க பாபா ஃபீல் பண்ணாரு. உட்காருங்க சார் உட்காருங்க அப்படிதான் உட்கார வச்சாங்க. உட்காருங்க, நீங்க பில் போட்டு நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க உட்காருங்க சார் போங்க அப்படின்னு எங்களை வந்து அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து உட்கார வச்சுட்டு அந்த செயினை எனக்கு வந்து திருப்பி கொடுத்தது வந்து எங்க பாபா சொன்னாரே, நீ நான் பெரிய ஆள் இல்லை, தேவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொன்னா, ப்ரேயர்ல எவ்வளவு வல்லமை எவ்வளவு அதிசயம் இருக்குது. நான் அதை இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால நான் உங்களுக்குலாம் சொல்றேன், எதுவுமே இல்லைங்க, ப்ரேயர் பண்ணுங்க, எல்லாமே நடக்கும். மனுஷங்கிட்ட கேட்கறத விட தேவன் கிட்ட கேளுங்க, எல்லாமே நடக்கும். என்னோட விளாக் மூலியமா நிறைய பேருக்கு நான் வந்து விசுவாசத்தையும் சொல்லணும், சமையலும் சொல்லணும், ஃபேமிலிக்குள்ள சந்தோஷத்தையும் சொல்லணும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சரி, இந்த மாசம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ப்ரேயர் பண்ணி புது மாசத்தை எடுத்து வச்சிருக்கோம். போன மாசம் வரைக்கும் நினைக்கல இந்த மாதிரி செயின் ஒன்று அருவும், நம்ம அங்கே போய் நிற்போம். அதுவும் என்னன்னா நான்லாம் வந்து இதுல நடக்கு நானே யோசித்து தான் போனேன். ஜிஎஸ்டி செய்குலி சேதாரம்லாம் தரதான் செய்வாங்க. இப்போ இருக்கிற நகை ரேட்டு ஏறிடுச்சு, நான் வாங்கின நகையை விட இப்போ நகை ரேட்டு ஏறிடுச்சு. ஆனால் எனக்கு அதே நகையே, எனக்கு புது நகையே எதுவுமே காசு வாங்காம அதுலேயும் எனக்கு வந்து லெஸ் பண்ணாங்கன்னாங்க. ஏதோ வந்துச்சு, இல்லைம்மா நீங்கள் அதெல்லாம் எதுவுமே தர வேணாமான்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கொடுக்காம வாங்கிட்டு வந்தாங்க. நாங்களாம் ஒரு 250 ரூபா பில்லு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 250 ரூபா தான் நான் கொடுத்தேன். என்ன ரேஷ்மா, 3 பவுனுக்கு வெறும் 250 ரூபா எதுக்கு? அது சும்மா அந்த வந்துட்டு வாங்கிட்டு சும்மா போவா, அது ஏதோ ஒரு இதுக்காக ஒரு 250 ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபார்மாலிட்டி மாதிரி வாங்கினாங்க. வேற எதுவுமே பண்ணல, அதே பில்ல அப்படியே கொடுத்துட்டாங்க. எனக்கு புது நகையை வந்து புது கவர்ல வச்சுட்டு எப்படி கொடுப்பாங்க அதே மாதிரி கொடுத்து, ரொம்ப வந்து எப்படி சொல்லுவாங்க, இவங்க வந்து திருப்பி மாத்திட்டு போனவங்க அப்படிலாம் இல்லை, ரொம்ப வந்து தாங்கி தான் எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. நீங்க தாங்கம்மா இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. உட்காருங்க சார் அப்படி கவனிச்சு அனுப்பிச்சாங்க. சரி, இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தாங்க சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.